ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தேன். அதில் தான் இன்றைக்கி துவையல் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசை பண்ணலான்னு அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா புதினா சட்னி ரெடி பண்ணேன். பீர்க்கங்காய் துவையலுக்கு பார்த்தீங்கன்னா வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தப்பருப்பு அரை ஸ்பூன், கடலப்பருப்பு அரை ஸ்பூன், அது வதங்கின பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி, புளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் தோலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. பீர்க்கங்காய் தோல் சுருண்டு வந்த பிறகு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப வதங்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியது தான். தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டி பதமாக அரைக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான். இந்த வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி வத்தல் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இருக்குது வத்தல் எல்லாமே. இது எங்கள் வீட்டில் செஞ்சது கிடையாது. அம்மா வீட்டில் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே. ஸோ அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது அரிசி வடகம். ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா மழை போடுற மாதிரி நல்லா க்ளவுடியாக வந்தது. ஆனால் மழை எதுவும் போடலை. ஆனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னா வெயில் அந்தளவுக்கு தெரியல. அப்பப்போ மழை போட்டுகிட்டே இருந்தது. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியே அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ.